ஹேலோங்க இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். தட் நைட் பார்ட் 7 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு வந்து கொடுத்தா நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தேங்க சொல்கிறான். எனக்கா சரி கண்டாது, சரி பரவாயில்ல நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருப்பா. ஸோ அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 7. ஸோ இப்போ வான் பாட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் சமைச்சதாவது சூப்பராக இருக்கே, பரவாயில்ல இந்தியன் ஃபுட் தாயா, இந்த தயிர் சாதம்லாம் செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு வான் பாட்டுக்கு அப்படியே ரசிச்சு சாப்பிடும்போது தேங்க் ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்ட் ஆகுது. அப்படியே சாப்பாடே பார்த்துட்ருக்காரு. வாயனுக்கெல்லாம் வேணான்னு சொன்னீங்கள, நானே ஃபுல்லாத்தி கட்டிக்கிறோம் அப்படின்ட்டுருக்கு. தேங்க் வந்து என்ன நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கா, அவ்வளோ நல்லாவா இருக்குது ஃபுட்டு? ஆமாம் நல்லா தான் இருக்குது, ஏன்னா நான் சமைச்சதில்ல நல்லா தான் இருக்கும். ஓ நல்லா இருக்கா, இங்கே கொண்டா நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வேண்டாம் தேவையில்ல, நீங்கள் தான் வேணான்னு சொன்னீங்களா, அப்புறம் எதுக்கு வேணாம். அதான் நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ண போகிறேன்னு சொன்னீங்களா, ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இது வேணாம், இது டேஸ்டியான ஃபுட்டை உங்களுக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஏய் என்ன எடுத்து பேசுகிற, பயம் விட்டு போச்சா? பயம் விட்டு போச்சா? ஒல்லுங்க முறையை சோறு கொடுக்குற, தூக்கி போட்டு மிதிக்க வழி ஒன்று, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. அடித்தாலும் அடிப்பான் அப்படின்ட்டு வைன் ஃபுட்டை கொடுக்குறா. பட் தேங்க் வந்து ஊட்டி விடணுமாம்மா. ஸோ அதனால் வைனை பார்த்து ஏய் எனக்கு ஊட்டி விட்றி. ஊட்டி விடணுமா? எதுக்கு கேள்வி கேட்குற அதிகாரத்தை உனக்கு எவன் கொடுத்தது? எனக்கு இப்போ நீ சாப்பாடு ஊட்டி விட்றேன்னா ஊட்டி விட்ற, புரியுதா? ஃபீட் பண்ணுடி, எல்லாம் அடிக்கிற அடி வாழ்க்கையில் நீ மறக்கவே மாட்டா, மரண அடியாக இருக்கும். ஒழுங்கா சாப்பாடை ஃபீட் பண்ணு. ஐயோ கடவுளே, இவன் தொல்லை தாங்க முடியலையே. பண்ணுறேன் பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபுட்டை எடுத்து தேங்க் வந்து ஊட்டி விட்றா. ஃபஸ்ட்டு கர்ட் ரைஸ் தான் கொடுக்குறா. தேங்கும் இது என்னது சாப்பாடு நல்லா இருக்கேடி அப்படின்றாரு. வேணும் நிஜமாவா, நிஜமாவே நல்லா இருக்கா? ஏன் எல்லாம் நீ தினியே அப்போ நல்லா இல்லையோ? இல்லை டேஸ்ட்டாக தான் இருந்தது, இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சிருக்கேன். ஸோ நான் சமைச்சது நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, அதாவது இன்னொருத்தங்க யாராவது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தானே ஃபீல் ஆகும். அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றா. தேங்க் இந்த ஆன்சர் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அவர் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்றாரு. இந்தாங்க இதோட காலிஃப்ளவர் ஃப்ரை சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதே ஆக்ட் பண்ணி கொடுக்குறா. தேங்க்லாம் வாவ் சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு இருக்கு. ஃப்ரைட் ரைஸே எடுத்து கொடுக்குறா, அதுவும் நல்லா இருக்குது. தேங்க்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஹே நீ நிஜமாக தான் சொல்கிறியா? நிஜமாவே நீ ஃபர்ஸ்ட் டைம் தான் சமைச்சியா? ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் நான் ஒரு சுடுதண்ணி கூட சுமாராக தான் வைப்பேன். ஸோ ஃபுட் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். எப்படி ஃபர்ஸ்ட் டைமே கலக்கிட்டேன்ல அப்படின்றா. தேங்கலாம் நல்லா இருக்குடி, உண்மையாகவே செம்மையாக பண்ணியிருக்க. இந்த வீட்டில் இது வரைக்கும் எத்தனையோ சமையக்காரங்க சமைச்சிருக்காங்க, ஏன் செஃப்லாம் வந்து சமைச்சிருக்காங்க. அப்போ கூட இந்த மாதிரி ஃபுட் காம்பினேஷன் இந்த மாதிரி சாப்பிட்ட டேஸ்ட் எனக்கு வந்து சத்தியமாக ஞாபகம் இல்லை. பட் பா சூப்பர், உண்மையாகவே செம்மையாக இருக்குது, டேஸ்ட் உண்மையாக சூப்பராக இருக்குடி அப்படின்றாரு. எனக்கெலாம் ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவன் வாயில் இந்த நல்ல வார்த்தையாக வருது அப்படின்ட்டு. அவள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீட் பண்ணுறா. வாயனோட ஃபேஸில் ஸ்மைலை வந்து தேங்கி இப்போ தான் பார்க்குறாரு. அதுவும் இந்த 6 மாதத்தில் எவ்வளவோ டார்ச்சர் பண்ணியிருப்பார், எவ்வளவோ வழி அவள் அனுபவிச்சிருப்பா. அதுக்கடுத்தும் அவர் அவகிட்ட நல்லா பேசும்போதும் சரி, நடந்துக்கும் போதும் சரி, அவள் உம்முன்னு உருன்னு சேடாக தான் இருப்பாள். பட் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்ததும் தேங்க் ஒரு மாதிரி ஏதோ கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ வாயனையே பார்த்துட்ருக்காரு. இன்னும் ஃபுட்டெல்லாம் ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் போதுமா, இல்லை நான் இன்னும் சாப்பாடு கொடுக்கவா? என்ன நான் என்ன குழந்தையா? இல்லை குழந்தைங்கன்னா இவ்வளோ அளவில் சாப்பிடுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் நீங்கள் வளர்ந்த குழந்தையாச்சே, நீங்கள் எந்த அளவில் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஸோ அதான் கேட்டேன். நல்லா பேசுகிறேன், ஆனால் எனக்கு வேண்டாம், போதும், தண்ணி கொடு. இந்தாங்க அப்படின்ட்டு தண்ணி கொடுக்குறா. தேங்கும் தண்ணியெலாம் குடிச்சிட்டு வேணை பார்க்குறாரு. வாயனும் இவன் எதுக்கே நம்மளை இப்படி பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே டக்குன்னு கையை பிடிச்சி எடுத்து லேப்பில் உட்கார வச்சிட்டாரு. வாயனுக்கு ஒரு நிமிஷம் என்ன திட்டு அப்படின்ட்டு இருக்கு. ஒரு மாதிரி ஷாக் ஆகி தேங்கியே பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க? என்னை விடுங்க, நான் சாப்பிடணும், எனக்கு பசிக்குது. இவ்வளோ நேரம் நீங்கள் எனக்கு ஃபீட் பண்ணி விட்டியல, நான் சாப்பிட்டேன்ல, இப்போ நான் உனக்கு ஃபீட் பண்ணி விட போகிறேன், நீ சாப்பிட போகிற. என்னது நீங்களா? ஆமாம் நான் தான் உனக்கு இப்போ ஃபீட் பண்ணி விட போகிறேன். ஸோ நீ ரிலாக்ஸாக உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டு. நிஜமாவா? இது நிஜமாவே நீங்கள் தானா?
உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தையெல்லாம் வருதா அப்படின்ட்டு வாயனை வந்து ஷாக்காகி பார்த்துட்ருக்கா. தேங்கும் அவர் பாட்டுக்கு சாப்பாடு எடுத்து வாயனுக்கு ஊட்டுறாரு. வாயனும் சமத்தா எதுவுமே சொல்லாமல் அவள் பாட்டுக்கு வாயை திறந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. தேங்க் ஒரு கடத்தில் நல்லா ஊட்டி விட்டதுக்கப்புறம் வாயனை பார்த்து, இன்னுமா உனக்கு பசிக்குது? இன்னும் சோறு வேணுமா? ம் வேணும். இன்னும் என் வகுத்தில் கொஞ்சோண்டு இடம் இருக்குது, ஸோ அதை ஃபில் பண்ணும்ல, எனக்கு வேணும். ஏய் நான் கூட கம்மியாக தாண்டி சாப்பிட்டேன், நீ என்னடி இப்படி சாப்பிட்ற? ஆ உண்மையாகவே பொண்ணுங்க நிறைய சாப்பிடுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தாண்டி நேரில் பார்க்குறேன். கொஞ்சம் கூட புருஷன் இருக்கானே, கொஞ்சம் டீசென்சி மெயின்டைன் பண்ணுவோமேன்னு கிடையாதுல்ல? ஆ நீ பாட்டுக்கு வெளுத்து கட்டுற. சாப்பாட்டில் என்னத்த டீசென்சி பார்த்துட்டு, அது யார் முன்னாடி இருந்தால் என்ன? இதுவே நேரம் என் பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நல்லா கண்டுக்க மாட்டேன். புருஷன் தானே அப்படின்ட்டா தேங்க் வருதே கோவன்னது புருஷன் தானே வா. அப்போது நான் இருக்கும்போது நீ டேட் பண்ணுவேன். ஆ அப்போ நான் தேவையில்ல. அப்போ என் மேலே உனக்கு லவ் இல்லை, என் மேலே உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு அட்ராக்ஷன் இல்லை. நமக்குள்ளே எதுவும் நடக்கலை ஒன்று. ஏய் எதுக்கு இப்படி சொன்னேன் அப்படின்ட்டு அவருக்கு இன்னும் கோவம் வருது. அப்படியே வாயனை தூக்கி விட்டுட்டு கேட்குறாரு. வாயனுக்கு இப்போ என்ன பதில் சொல்லி என்ன எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில. வாயன் வந்து அது இங்கே பாருங்கள், நான் என்ன சொன்னேன்னா, இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி நீங்கள் இருக்கீங்க. சப்போஸ் எனக்கு இப்போ மேரேஜ் ஆகலை, பாய் ஃப்ரெண்டு தானா? ஸோ அந்த இடத்துல சொல்கிறேன், ஏன் அந்த பாய் ஃப்ரெண்ட் நீங்களே கூட இருக்கக்கூடாது? என்னை பார்த்தா உனக்கு என்ன கேனச்சிருக்க மாதிரி இருக்கா? நீ என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன? சொல்லு. இங்கே பாருங்கள், நான் சொன்னது தப்பு தான், ஒத்துக்கிறேன். நீங்கள் கேட்டிங்களே உங்கள் மேலே லவ் இல்லையா, அது இல்லையா இது இல்லையா? சத்தியமாக எனக்கு உங்கள் மேலே ஒன்றுமே இல்லை. உங்கள் மேலே எனக்கு விருப்பம் மட்டும்தான் இருக்குது, கோவம் தான் இருக்குது. இதே பதிலை நான் உங்ககிட்ட கேட்டாலும் நீங்களும் அதான் சொல்வீங்க, எனக்கு உன் மேலே வெறுப்பு இருக்குது, நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்ட்டு. அதை தான் நானும் சொல்கிறேன். நான் உன்னை வெறுக்கிறதுல ஒரு ரீசன் இருக்குது, நீ என்னை வெறுக்கிறதுல என்ன ரீசன் இருக்குது? ஏன்னா என்னை நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க, குடும்பப்படுத்துறீங்க, ஒரு ராட்சசம் மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க. ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு மட்டமாக ட்ரீட் பண்ணக்கூடாதோ அந்த அளவுக்கு மட்டமாக நீ ட்ரீட் பண்ணியிருக்க. என் அம்மா அப்பாவை பார்த்து 6 மாதம் ஆச்சு, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலை. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் நான் இருக்கேன். நீ எப்படி பாப்பா செத்துட்டாருன்னு சொல்கிற? அப்படி நான் என்னையா பண்ணேன்? என்ன பண்ணேன் அதை தான் நான் கேட்குறேன். அதை சொல்லிட்டாடி நான் ஏற்றுக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே நான் பண்ணது தப்பு, அதனால தான் அவங்க அப்பா இறந்துருக்காரு அப்படின்ட்டு நான் ஏற்றுப்பேன். ஆனால் உங்கள் அப்பா செத்துட்டாருன்னு வார்த்தைக்கு வார்த்தை இங்கே சொல்லிகிட்டே இருக்கீங்களே தவிர்த்து, என்னால் செத்தாரா? எப்படி? நான் தான் கேட்குறேன், எப்படி எப்படி ஏன் எதுக்கு ரீசன் வேணும்? ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. கேட்டால் என் அப்பா பற்றி ஏன்டி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சூடு வைப்பீங்க, அடிப்பீங்க, டார்ச்சர் பண்ணுவீங்க, என்னை பேடாக டச் பண்ணுவீங்க, பேர்ட் வேர்ட்ஸ் பேசுவீங்க, என்னை பார்த்து என்னை கேரக்டர் சீப்பாக பேசுவீங்க. அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன மரமா இல்லை என் மனசு தான் கல்லா? சொல்லுங்கள். நான் ஒரு வார்த்தை இப்படி சொன்னது உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது, அது ஏன் வருதுன்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு எவ்வளோ எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு வாயன் ரொம்ப எமோஷனலாகி பேசுகிறா. கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீராக வருது. பட் இதெல்லாம் கேட்க தயாக்கு கோவம் மட்டும்தான் வருது. எப்படி 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 என் அப்பனையே கொண்டுட்டு என்கிட்டே வந்து பெரிய இவன் மாதிரி பேசுவியோ? இவ்வளோ தெரியுது உனக்கு எவன்டி கொடுத்தான்? எவன் கொடுத்தது? நான் எதிர்பார்த்தது தான் உங்ககிட்ட இந்த ஆன்சரை நான் எதிர்பார்த்தது தான். இப்படி தான் பேசுவீங்கன்னு நிச்சயமா ரியலி அக்செப்டட். இப்படி தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு இவ்வளோ நேரம் உன்ட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தால, அதுதான் உனக்கு 2 கொம்பு முளைச்சிட்டாட்ருக்கு. கொஞ்சம் அட்டைக்கு வாச்சா அட்டைக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற பாத்திரத்தை டொம்முன்னு உடைக்கிறாரு. அங்கேருந்து ஒரு கிளாஸ் பீஸ் எடுத்து அப்படியே உன்னோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அவன் அப்படியே பயந்துட்டேன். ஏங்க தேங்க் என்ன பண்ணுறீங்க? கையை விடுங்க ப்ளீஸ். நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உங்களை எதிர்த்து பேசியிருக்கக்கூடாதான். சாரி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, விட்டுருங்க. சாரி வேணாம். பத்தியா இதை நான் கையில் எடுத்ததும் என் கண்ணில் நீ கோவத்தை பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பயம் வருது. இந்த மாதிரி கைக்கெல்லாம் நடுங்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி தினமும் நான் ஏதாவது பண்ணணும், அப்படி நான் பண்ணாதான் நீ அட்டுங்குவேன்னு அர்த்தம். அப்படி எதுவும் நான் பண்ணலையோ, நீ வருத்திருக்கே பா. என்னாலேயே உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த வருத்து வர என்ன பார்த்துக்கிறேன். கை கொடு. இல்லை தேவம் வேணாம், மன்னிச்சிருங்க ப்ளீஸ், வேணாம்.
ஓ! வேணாம்மா. ஆனா எனக்கு வேணுமே செல்லம் அப்படின்ட்டு, அந்த கையிலேருந்து அப்படியே வரிசையா ஒரு கிளி கிழிக்கிறாரு. பிளட் அப்படியே கீழ சொட்டு சொட்டுன்னு விழுந்துட்டுருக்கு. ஆன்னு கத்துறா. வலியில சுத்தமா தாங்கிக்க முடியல. அப்படியே ஒரு கை கிழிச்சுட்டு, இன்னொரு கை பார்க்குறாரு வாயான்னு. எனக்கு எனக்கு வலிக்குது. எனக்கு வலிக்குது. ஏன் இப்படி பண்ணீங்க? நான் என்ன கேட்க தானே செஞ்சேன். எதுக்கு இப்படி பண்றீங்க? என்னால முடியல. இதுக்கு தான் நான் அன்னைக்கே செத்து போயிறேன்னு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் சாகடிப்பீங்க போல. ஆனா சாகடிச்சுருவீங்கல்ல, எனக்கு அதுவே போதும் அப்டின்ட்டு, இன்னும் அடங்காம அவ அழுதுட்டே பேசிட்டு இருக்க. எனக்கு இது இன்னுமே கோவத்த தூண்டுது. அப்படியே அவனோட முடிய பிடிச்சு இழுத்து அப்படியே கிட்ட வச்சு, "உனக்கு ரொம்ப கொள்ளு பெரிய போச்சு. அதான் ட்ரீட்மெண்ட் குடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல. அதான் இப்படி பண்ணிட்டுருக்க. நீ வா" அப்படின்ட்டு மறுபடியும் முடிய பிடிச்சி அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போறாரு. வேற எங்கேயும் இல்ல, ரூமுக்கு தான். ஸோ ரூமுக்கு இழுத்துட்டு போய் அப்படியே பெட்ல தொப்புன்னு போறாரு. வேன் அப்படியே கீழ விழுகிறா. கையிலேருந்து இன்னும் பிளட் வந்துட்டு தான் இருக்கு. அது நிக்க மாட்டேங்குது. தேங் என்ன பண்றான்னா, அவரோட ஷர்ட்ட கழட்டி, அவனோட கையில இந்த பிளட் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த கைய எடுத்து வேணுக்குன்னே அதிலேயே டைட்டா கட்ட போடுறாரு. அந்த முடிச்ச அவர் டைட்டா போடும்போது வேனுக்கு ஏற்படுற வலி இருக்கே அப்பா! அவ கத்துற கத்து அப்படியே அந்த பில்டிங்க விட்டு வெளியிலே கேட்கும் போல. அந்த அளவுக்கு வலியில பயங்கரமா கத்துறா. அவளால சுத்தமா அந்த பெயின அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஹீல் பண்ணிக்கவே முடியல. அவ்ளோ வலியா இருக்கு. அவ அழுதுட்டே தேங்க பார்த்து, "ரொம்ப வலிக்குது. ஷர்ட்ட கழட்டுங்க. என் கையிலேருந்து கழட்டுங்க. வலிக்குது, வலிக்குது." "வேணாம், வேணாம். இப்ப நம்ம 2 பேரும் சம்பவம் பண்ண போறோம். பண்ணும்போது பிளட்டெல்லாம் நடுவுல இருந்தா நல்லா இருக்காதுல்ல. ஆல்ரெடி உனக்கு வேற பிளட் வரும். அது வேற விஷயம். இருந்தாலும் ம்ஹ்ம். வரக்கூடாது. எனக்கு அது பிடிக்காது. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம 2 பேரும் ஃப்ரீயா இருக்க வேணாமா? சாரி, ஹெவனுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வர வேணாமா? நான் ஹெவனுக்கு போவேன். நீ ஹெல்லுக்கு போயிட்டு வருவ. அவ்வளோதான் வித்தியாசம். வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே ஒவ்வொன்று ஒன்றா பொறுமையா கழட்டி போட்டுட்ருக்காரு. எனக்கு அழுகு அப்படியே வேணாம் வேணான்னு கதறிட்டுருக்கா. ஆனா தேங் வந்து, "நான் தான் சொல்ட்டேன்ல. நீ என்கிட்ட வேணாம் வேணான்னு கதறி கதறி அழுதாலும் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. நான் உன்ன விட்டுருவேன் அப்படின்னு கனவுல கூட நினச்சு பார்த்துறாத. சத்தியமா விடமாட்டேன். ம். நிச்சயமா விடமாட்டேன்." உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுப்ப. ஏன்னா நீ தான் புத்திசாலியாச்சே. யூ ஆர் ஸோ இன்டெலிஜென்ட் ஒன். ஸோ நீ புரிஞ்சுப்ப. எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சுப்ப. புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீ என் கூட இருக்க. புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவளோட 2 கை எடுத்து அப்படியே பிளட்டும் அதாவது அந்த பெட்டோட சேர்த்து கட்டி போட்டுட்டாரு. ஏன்னா வாயின் டிஸ்டர்ப் பண்ணுவாள், கை வச்சு பரண்டி பரண்டி விடுவா. ஸோ அது தேங்க் வந்து பிடிக்காது. அதனால் கட்டி போட்டுட்டு இந்த ரீசன் அவரே சொல்கிறார். "நீ பரண்டி பரண்டி விடுவீல, அதுக்காக தான் உன் கையை கட்டி போட்டு வச்சுருக்கேன். வேறு எதுவும் இல்லை" அப்படின்னு அவளோட ட்ரெஸ்ஸையும் அப்படியே கழட்டிட்டு வாயோட இன்னர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிவிட்டு, ச்சே, எத்தனை வாட்டி இதை பார்த்தாலுமே போர் அடிக்காதுடி. உன்கிட்ட உன் பாட்டி தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ச்சே, என்னம்மா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்க. இது வரைக்கும் நிறையா பொண்ணுங்கள பார்த்துருக்கேன்டி. அவங்க ஸ்ட்ரக்சர்லாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு மார்க்கமா இருப்பாளுங்க. பட் அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுது. ஆனால் உன் இதை பார்த்தா மட்டும் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வரும் பார்த்தியா? வாவ்! இட்ஸ் எப்படி சொல்கிறது? வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். வாவ்! ச்சே, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாமோன்னு தோணும். உன் கூட இருந்தால் அப்படியே இருந்துகிட்டே இருக்கலாமோன்னு தோணும்டி. அதான் இன்னுமே சாகாமல் நீ என் கூட இருக்க. அது ஒன்று தான் ரீசன். ப்ளஸ் இன்னொரு ரீசன். உன்னை என் கூட வச்சே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சித்திரவதை பண்ணி உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு உன்னையும் நாசமாக்கி அப்படியே கடைசியில் உன்னை கொன்றணும். அதுதான் என் பிளான். வேறு எதுவும் இல்லை. ஏன் இந்த பிளான் உனக்கே ரொம்ப நல்லா தெரியுங்கிறது? எனக்கு தெரியும்டி, எனக்கு தெரியும் அப்படின்ட்டு வான் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. வான் அப்படியே மூஞ்சி திருப்புறா. தேங்க் கோந்துருச்சு. அப்படியே உன்னோட ஃபேஸை பிடிச்சி இழுத்து, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நான் கிஸ் பண்ணும்போது இப்படி தலையை திருப்பி ஆட்டாத, எனக்கு மூட் அப்செட் ஆயிரும், எனக்கு இருக்கிற மூடெல்லாம் அப்படியே ட்ராப் ஆயிடும்னு. ஆனால் இப்போ நீ பண்ணும்போது என் உன் நோஸு அப்படி இங்கிட்டு டச் ஆச்சு பார்த்தியா? செம்மையாக இருந்தது ஃபீலு. இப்போ நீ இப்படி பண்ணது கூட ஐ ஆம் இம்ப்ரெஸ். எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நைஸ் அப்படின்ட்டு இன்னுமே வாயனை அப்படியே அவளோட ஃபேஸையும் அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. வாயனுக்கு அந்த ஃபீலிங்கே பிடிக்கவே இல்லை. ஆனால் தேங்க் வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி வாயின்கிட்ட ப்ளே பண்ணுறது, அவகிட்ட இந்த மாதிரி அப்யூசிவாக நடந்துக்கிறது வந்து தேங்க் என்னன்னு தெரியல, ஒரு ஹெவன் ஃபீல். அப்படியே மனுஷனுக்கு ட்ரக்ஸ் அடிக்காமலே அது எடுத்துக்கிட்டு அந்த
ஃபுல் ஒரு போதை வந்து அவருக்கு வாயின் மேல தான் வருது. ஸோ, அதனால வேணுக்குன்னே பக்கத்துல ட்ரிங்க்ஸ் எடுத்து வச்சு, அத கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறாரு. அவர் நெனச்சா ஃபுல்லா குடிக்கலாம். ஆனா குடிச்சுட்டா வாயினையும் டேஸ்ட் பண்ண முடியாது. ட்ரிங்க்ஸையும் இருக்கிற ஒரு அந்த கிக்க வந்து அவரால ஃபீல் பண்ண முடியாதாமா. அதனால அந்த ட்ரிங்க்ஸ பாதியா எடுத்து குடிச்சுட்டு வாயின கிஸ் பண்ண வராரு. வாயன் வந்து மறுபடியும் திரும்புறா. எனக்கு இந்த வாட்டி கோவம் வந்துருச்சு. அப்படியே வாயனோட மூக்க பிடிச்சு திருகி, நான் தான் சொன்னேன்ல திரும்பாத எனக்கு கோவம் வரும்னு. ஒரு வாட்டி கோவம் வரலன்னா, மறுவாட்டி கோவம் வராதுன்னு அர்த்தம் கிடையாது. வருது அப்படின்ட்டு வாயின புடிச்சு ஃபோர்ஸ்ஃபுல்லா கிஸ் பண்றாரு. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். எனக்கு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர். பாய்.